கரைச்சி லிக்விட் கன்சிஸ்டன்ஸில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா வெந்ததுக்கப்புறம் புளி நல்லா சுண்டிடுங்க. கெட்டியாக கரைச்சி ஊற்ற வேண்டாம். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு புளி சேர்த்து நல்லா கரைச்சி லிக்விட் கன்சிஸ்டன்ஸில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டிங்கன்னா நல்லா கொதித்து சுண்டி வரையில் உங்களுக்கு கிரேவி பாத்தில் சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. புளி தண்ணி ஊற்றிட்டோமா, இப்போ வந்து நல்லா எந்த அளவுக்கு கொதித்து வேகணுமோ அந்த அளவுக்கு வெந்துடணும். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி வச்சு நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா இந்த தண்ணியெல்லாம் வந்து ஆவியாக போயிடும். நல்லா மூடி வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி அப்படியே இருக்கும். நல்லா காயெல்லாம் வெந்துடும். நல்லா மூடி வச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் திறந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து குயிக்காக காய் வந்துடும், ரெடி ஆயிடும். முடி வச்சு அவ்வளோ சீக்கிரம் வேகாதுங்க. முடி வச்சு நல்லா கொதி விடுங்க. கடைசி ஒரு 5 நிமிஷம் வெளியே ஓப்பன் பண்ணி விட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் கன்சிஸ்டன்சி வந்துடும், புளிக்குழம்பு கன்சிஸ்டன்சி. அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றலாம். இது கூட வந்து நல்லா கொதித்து சுண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பிஞ்ச், அதாவது சும்மா சின்ன பீஸ் வெல்லம் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. புளிக்குழம்புக்கு டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும், சூப்பராகவும் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். நல்லா கொதித்து சுண்டி வந்ததுக்கப்புறம் பார்ப்போம்.